ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. நேற்று தமிழ் திரையுலகமே வந்துட்டு திடீர்னு ஒரு ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே பரவிச்சு. அது தமிழ் திரையுலகத்துக்கு மட்டும் கிடையாதுங்க, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே வந்துட்டு நேற்று ஈவினிங் 6 மணி போல் வந்துட்டு திடீர்னு ஒரு நியூஸ் வந்துட்டு பிரேக்கிங் நியூஸாக பரவுது. என்ன அப்படின்னாக்கா, பாரதி ராஜாவோட ஒரே பையனாக இருக்கிற மனோஜ்குமார் பாரதி ராஜா திடீர்னு காலமாயிட்டார். இந்த ஒரு நியூஸு வெளி வந்ததும் தமிழ் திரையுலகமே ஷாக்கிங்காகவும் இருந்தது. அது கூடவே தமிழ் மக்கள் எல்லாருமே என்னடா திடீர்னு இப்படி ஒரு நியூஸா அப்படின்னு சொல்லி தான். ஏன்னா அவர் இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் இருந்து நோய்வாய்ப்பட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருந்தால் நமக்கு கொஞ்சம் ஒரு மனசு ஆறுதலாக இருக்கும். சரி, உடம்பு சரியில்லாதவர், ஸோ இந்த மாதிரி ஆயிட்டார் அப்படின்றது சொல்லி. பட் நல்லா இருந்த மனுஷன் நேற்று ஈவினிங் 4 மணி வரைக்கும் நல்லா இருந்த மனுஷன் நேற்று 6 மணிக்கு அப்புறமா இந்த மாதிரி மாறி இருக்கு. ஸோ கேட்கவே ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக இருக்குதா மனுஷனோட வாழ்க்கை. ஸோ அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவரோட விஷயத்தை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் நமக்குமே ஒரு நிறைய விஷயங்கள் லைஃப்பில் பாடமாக இருக்குது. எதை பற்றி அப்படின்றப்போ, மனுஷன் கடைசி வரைக்கும் இந்த சினிமாவில் தனக்குன்னு ஒரு இடம் அப்படின்றது உருவாக்கணுன்ட்டு போராடிக்கிட்டே இருந்தாப்புல. அந்த போராட்டம் கிட்டத்தட்ட 12-13 வருஷமாக அவர் ஒரு படம் எடுக்கணும், நான் ஒரு டேரக்டராக ஆகணும் அப்படின்றது தான் அவரோட கனவாக இருந்தது. அந்த 12-13 வருஷம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை காலமாக இருந்தது. அந்த சோதனையெல்லாம் தாண்டி ஃபைனலாக போன வருஷம் ஒரு படம் ஒன்று எடுத்தார் டேரக்டராக மாதிரி. ஸோ அந்த ஒரு படம் ரிலீஸுமே ஆச்சு. ஸோ ஃபைனலாக ஒரு 13 வருஷம் அவர் அந்த அந்த சோதனை காலம் அவருக்கு எப்படி இருந்ததுன்றது ஒரு விஷயத்தில் வந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். அந்த இன்டர்வியூ நான் பார்க்கும்போது இது எல்லாருக்குமே பொருந்துகிற ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மோட்டிவாக இருந்தது. அவர் என்னென்ன மாதிரி கஷ்டப்பட்டார், அவருக்கும் ப்ளஸ் அவரோட அப்பா பாரதி ராஜாவுக்குமே வந்துட்டு என்ன மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி ரியல் லைஃப்பில் இருந்தது அப்படின்றது. பாரதி ராஜாவே வந்துட்டு அவரோட பையன் மனோஜ்குமார் கிட்ட வந்துட்டு ரிக்ரெட் ஆன சில தருணங்களுமே இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூவில் நான் பார்த்தேன். ஸோ அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அவருக்கு என்ன ஆச்சு, எப்படி திடீர்னு இந்த மாதிரி காலமானார், அவருடைய அந்த சினிமா லைஃப் அப்படின்றது அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு பேஷனபிளாக இருந்தது, அவர் எந்த அளவுக்கு அதுக்கான ஒரு உழைப்பை போட்டார், அது இப்போது எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த சினிமாவில் அவர் தங்கி நிற்கிறார் அப்படின்றது தான் எல்லா டீட்டெயிலுமே இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு 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 மோட்டிவேஷ்னலான ஒரு ஸ்டோரியுமே இப்போ இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே எனக்குமே சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஒரு இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும். ஸோ அதை தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் தெரியாத பல விஷயங்களை, இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்களை நீங்கள் இந்த சேனல் மூலிமா தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது நம்ம பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட்டு பாரதி ராஜாவுக்கு இருக்கிற ஒரே பையனாக இருக்குது மனோஜ்குமார் பாரதி ராஜா. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பேர், தமிழ் சினிமா உலகத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பேர்னா மனோஜ் பாரதி ராஜா அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ நேற்றுக்கு என்ன நடந்தது அவர் வீட்டில் அப்படின்றத பார்க்கும்போது, நேற்று ஈவினிங் 4 மணி 3 மணி வரைக்கும் கூட நேற்றுக்கு ஸோ எல்லாமே நார்மலாக தான் இருந்திருக்காரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இவரோட உடல்நிலை கிரிட்டிக்கல் ஆகி ஒரு கார்டியா அட்டாக் ஒன்று வந்திருக்கு. அதாவது ஹார்ட் அட்டாக் அப்படின்றது சடன்லியாக வந்திருக்கு. ஸோ அது மூலியமாக வந்துட்டு அவர் சடனாக உயிர் இழந்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தது. ஸோ இந்த ஒரு கார்டியா அட்டாக் அப்படின்றது இதுதான் முதல் தடவை அவருக்கு இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. ஸோ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஹார்ட்டில் ஒரு சர்ஜரி ஒன்று பண்ணியிருந்தார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தது. ஸோ 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமா நேற்றுக்கு திடீர்னு அதில் ஒரு ஹார்ட் அட்டாக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு 6 மணிக்கு மேலே அவர் காலமாயிட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சது. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 7:30-8 மணிக்கு மேலே நம்ம தமிழ்நாட்டில் இதுதான் ஹார்ட் ஆஃப் த நியூஸ், பிரேக்கிங் நியூஸாகவே இருந்தது. ஸோ பாரதி ராஜாவாக இருக்கிற ஒரே பையனாக இருக்கிற மனோஜ்குமார் பாரதி ராஜா காலமாயிட்டார் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியில் வந்ததுமே இளையராஜாலேருந்து நம்ம சிஎம் ஸ்டாலின் வரைக்கும் இந்த தமிழ் திரையுலகம் எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கான ஒரு இரங்கலை வந்துட்டு பாரதி ராஜாவுக்கு ஆறுதலாக சொன்னாங்க. இதில் நிறைய பேர் சீமானான நேரில் போய் பார்த்துருக்காரு, கார்த்திகானா சூர்யானா தம்பி இருக்கால, கார்த்திகானா சூர்யானா எல்லாருமே போய் நேரில் பார்த்துருக்காங்க. இளையராஜா அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறது பாரதி ராஜா. ஸோ அவரோட நண்பனுக்கு வந்துட்டு அவர் வந்து ஆறுதல் சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரி தமிழ் சினிமா உலகத்தில் எல்லா பிரபலங்களுமே வந்துட்டு மனோஜ் பாரதி ராஜாவை வந்துட்டு நேரில் வந்து பார்த்துருந்தாங்க. ஸோ அவரை வந்துட்டு இரங்கலில் வந்துட்டு அவங்க
அப்பாவுக்கு வந்துட்டு தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பயங்கரமாக வந்துட்டு தமிழ்நாடு முழுக்கவே உலுக்கி எடுத்துச்சுன்னு சொல்லலாம். இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் எல்லாருமே சொல்லப்படுற ஒரு விஷயம், ஏன் எனக்குமே என்னோட சைட்லேருந்து சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஒரு பேரண்ட்ஸ்க்கு, ஒரு அப்பாவுக்கோ ஒரு அம்மாவுக்கோ யாருக்குமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்றது வந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா, தான் கண்ணு முன்னாடியே தான் பெத்த பசங்க இறந்துட்டாங்க அப்படின்றது எந்த ஒரு அப்பானாலையுமே எந்த ஒரு அம்மானாலையுமே தாங்கிக்கவே முடியாத ஒரு விஷயம். ஸோ அப்படி ஒரு நிலைமை எந்த பேரண்ட்ஸுக்குமே வரக்கூடாது. பட் அப்படி பாரதி ராஜா அவர்கள் வந்துட்டு ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாது. எந்த அளவுக்கு மனுஷன் வந்து உடஞ்சிருப்பார் அப்படின்றது பாருங்கள். ஏற்கனவே நம்ம நிறைய படத்தில் அவரை பார்த்துருக்கோம். திருச்சிற்றம்பலம்லாம் அவரை நம்ம பார்க்கும்போது அவர் அந்த அளவுக்கு ஒரு ஓல்டு மேனாக இருந்தார். ஸோ அப்படி அவர்னால நிறைய விஷயங்கள் முடியாத சில விஷயங்களை கூட இருந்திருக்கும். பட் அப்படி ஒரு வயசில் கூட இவ்வளோ பெரிய ஒரு பாரத்தை வந்துட்டு தாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்காருன்றது ஒரு உண்மையிலே சொல்ல போனோம்னா அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அவர் எந்த அளவுக்கு அதை தாங்கிட்டு இருக்காருன்னு சொல்லி. அவர் மட்டும் இல்லை, மனோஜ் பாரதி ராஜா அவர்களுக்கு வந்துட்டு ஒரு மனைவி 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்றது தெரிய வந்தது. ஸோ அவங்களோட நிலைமையுமே யோசிச்சு பார்த்தா தான் இன்னும் ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது. சரி, இது எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஸோ நேற்று 6 மணிக்கு மேலே அவர் நம்மக்கிட்ட இல்லை, உலகத்தை விட்டு போயிட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் ஆச்சு. பட் இவர் இறக்குற வரைக்கும் ஒரு விஷயத்தை மட்டும் ஓயாமல் செஞ்சுக்கிட்டே இருந்தார். அது என்ன விஷயம்னா, ஓயாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, தமிழ் சினிமாவில் நமக்கு ஒரு தனியாக ஒரு இடம் அப்படின்றது நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவரோட மோஸ்ட் ஆஃப் த ஃபோக்கஸாகவுமே இருந்தது. நான் நிறைய இன்டர்வியூவில் அவரது நான் பார்க்கும்போது அவர் சொல்லப்படுற டைரக்டான விஷயம், இன்டைரக்டான ஒரு விஷயம், என் அப்பா பாரதி ராஜா அப்படின்றது இருக்கும்போது என் அப்பா வந்து ஒரு பெரிய டேரக்டர், அவரோட பையனா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறத தாண்டி எனக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸை நான் வந்துட்டு தமிழ் சினிமாவில் உருவாக்கணும், அதுக்காக வந்துட்டு நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்துட்டு ஆல்மோஸ்ட் நான் 1999 பாரதி ராஜா அவர்களோட டிரெக்ஷனில் முதல்ல வந்துட்டு மனோஜ் பாரதி ராஜா நடிக்கிறார். அதுதான் வந்துட்டு தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு படம். ஸோ திருப்பாச்சி அருவாலை தீத்துக்கிட்டு வாடா வாடா அப்படின்ற மாதிரி ஒரு சாங்லாம் இருக்கும், ரொம்ப ஃபேமஸான சாங். ஸோ அந்த ஒரு சாங்கில் அந்த ஒரு படத்தில் தான் அவர் டெபியூட்டாக இருந்தார். ஆனால் அதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் டைரக்டராக நிறைய இடங்களில் வந்துட்டு அவர் வேலை செஞ்சு அதுக்கப்புறமா தான் டெபியூட் ஆக்டராக வந்துட்டு தாஜ்மஹாலில் வந்து 1999 டெபியூட் படமாக அவருக்கு அமைஞ்சுது. அதுவுமே ஒரு நல்ல ஹிட்டு. அவருடைய கெரியரில் பார்த்திங்கன்னா சில படங்கள் வந்துட்டு பயங்கர ஹிட்டாக இருந்தாலும் பல படங்கள் ஃப்ளாப் ஆனது உண்மை தான். ஸோ அது யாருனாலையுமே மறுக்க முடியாது. ஸோ இதனால் அவர் வந்துட்டு பாரதி ராஜா பொறுத்த வரைக்கும் அவர் பையனை வந்து ஆக்டராக மாற்றினார். பட் அவர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக ஷைனாக வந்துட்டு ஆக்க முடியல. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக வந்துட்டு மனோஜ் பாரதி ராஜாவுக்கு இருந்தது. பட் அந்த ஒரு இடமா வந்துட்டு நம்ம மாற்றணும்னு சொல்லி மனுஷன் கிட்டத்தட்ட 12-13 வருஷமாக மனோஜ் பாரதி ராஜா போராடி இருக்காருங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு டேரக்டரோட பையனுக்கே இந்த நிலைமை அப்படின்றப்போ பார்க்கும்போது அது எனக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. மக்கள் ஏற்றுக்கணும், மக்களுக்கு பிடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி லக் அண்டு டைம் அது ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆனால் தான் சினிமாவில் வந்துட்டு ஒரு லாங் டைம்ன்றது ஒரு விஷயம் இருக்க முடியும், ஷைனிங்ன்றதுமே ஆக முடியும். ஸோ இது எல்லாமே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மனுஷன் 12-13 வருஷமாக அவருக்கான ஒரு இடத்த தமிழ் சினிமாவில் பிடிக்கணுன்ட்டு போராடிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அவர் சப்போர்ட்டாக இருந்தது யார் அப்படின்றது பார்க்கும்போது அவரோட மனைவியும் அவங்களோட பசங்களும் தான். ஸோ அவங்க 2 பேரும் தான் மிகப்பெரிய ஒரு பேக் போனாக மனோஜ் பாரதி ராஜாவுக்கு வந்துட்டு இருந்திருக்காரு. இந்த 13 வருஷமும் அவர் வந்துட்டு கம்பேக்கே கொடுக்கல. அதுக்கப்புறமா தான் ஆக்டராக வந்துட்டு சில முக்கியமான ரோல்களில் பல படங்களில் நடிக்க ஆரம்பித்தார். பட் இருந்தாலும் நமக்கு ஆக்டிங்கை தாண்டி நமக்கு பிடிச்ச ஒரு பேஷனேட் அவருக்கு இருந்த ஒரு ஆசை என்ன அப்படின்னாக்கா டிரெக்ஷன் தான். ஸோ புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது அப்படின்றது வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பாரதி ராஜா எவ்வளோ பெரிய ஒரு புலி டிரெக்ஷனில். ஸோ அது அவரோட பையன் கண்டிப்பாக ஒரு ஆக்டரை தாண்டி டிரெக்ஷன் ஆகணும் அப்படின்றது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் ஏன்னா அவரோட அப்பா அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு டேரக்டர். ஸோ அதே பேஷனட் இவருக்கும் வந்திருக்கு. பட் அவருக்கு வந்ததுக்கப்புறமா அவரோட ஸ்கிரிப்டை பல வருஷங்களாக பல கம்பெனியில் வந்துட்டு நிறைய ஹீரோஸ்க்குமே சொல்லி பெருசாக எதுவுமே கை கூடாமல் இருந்தது. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே 2023 முந்தின வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி மார்கழி திங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு படம் டிரெக்ஷன் ஆச்சு. பட் இந்த டிரெக்ஷன் வந்துட்டு அவர் பண்ணுறதா இருந்தாலும் ப்ரொடக்ஷன் யாருன்னா சுசீந்திரன், நம்மளோட அவரும் டேரக்டர் தான், நிறைய படம் எடுத்திருக்காரு சுசீந்திரன். ஸோ அவர் ப்ரொடக்ஷனில் டைரக்ஷன் வந்துட்டு மனோஜ் பாரதி ராஜா,
ஆக்டர் யார் முக்கியமான கேரக்டர்னா அவரோட அப்பா பாரதி ராஜா. ஸோ இவங்களோட காம்பினேஷனில் வந்துட்டு மார்கழி திங்கள் அப்படின்னு சொல்லி 2023 ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஃபைனலாக அவர் டேரக்டராக டெபியூட்டான ஒரு டேரக்டராக வந்துட்டு இந்த உலகத்துக்கு அறிமுகமானார். பட் அதுக்கப்புறமா அந்த கலெக்ஷன் அது ஒரு பக்கம் இருந்தாலும் பட் அவர் பேஷனேட் பண்ணும்போது அப்படின்ற ஒரு விஷயம் முதல்ல அவர் 13 வருஷமாக வந்துட்டு போராடிட்டு இருந்த விஷயம் 2023 தான் அது நினைவுமே ஆச்சு. பட் அந்த டைமில் பாரதி ராஜாவுக்குமே மனோஜ் பாரதி ராஜாவுக்குமே ஒரு கான்வர்சேஷன் நடந்தது. அவரே இது இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. மனோஜ் பாரதி ராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் அப்பா வந்துட்டு ரிக்ரெட் ஆனார் என்கிட்ட அப்படின்னு சொன்னார். எதுக்காக அப்படின்றத பார்க்கும்போது அவரோட அப்பா வந்துட்டு மனோஜை வந்துட்டு ஆக்டரை ஆக்கணும் அப்படின்றத நினச்சாரு, ஆக்டரை ஆக்கினார். பட் ஷைன் அப்படின்ற ஒரு விஷயம் ஆகலை. பட் பாரதி ராஜா அவர்கள் வந்துட்டு தான் பையனுக்கு என்ன தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, தான் பையனுக்கு என்ன தான் தேவைப்படுது சினிமாவில் அப்படின்ற ஒரு விஷயம் யோசிக்க ஆரம்பிக்கல. பட் ரொம்ப நாள் கழிச்சதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு என் பையனுக்கு டைரக்ஷன் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அவர் வந்துட்டு ஒத்துக்க ஆரம்பித்தார். ஸோ அது வந்து எப்போ நடந்ததுன்னா, இந்த மார்கழி திங்கள் ஃபர்ஸ்ட் ஷூட்டில் வந்துட்டு என் அப்பாவை நான் வந்துட்டு கேரவேன்லேருந்து கூப்பிடும்போது என் அப்பா அழுதுகிட்டே வந்தார். என்னால் உனக்கு கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்கவே முடியலடா, உனக்கு டைரக்ஷன் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருந்தா ஸோ நானே உனக்கு வந்துட்டு அதுக்கான ஒரு வழிகளை அமைச்சு கொடுத்துருப்பேன். பட் எனக்கு அந்த ஒரு கொடுப்பனை இல்லாமல் இப்போது சுசீந்திரனுக்கு வந்துட்டு அந்த ஒரு வழி உனக்கு அமைச்சு கொடுத்துருக்கான். இது நான் வந்துட்டு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, அதுக்கு நான் வருந்துறேன்னு சொல்லி பாரதி ராஜா அவர்கள் வந்துட்டு ரெகுலேட் ஆகியிருக்காரு மனோஜ்குமார் பாரதி ராஜா கிட்ட. ஸோ அப்போ தான் வந்துட்டு பையனுக்கும் அப்பாவுக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருந்திருந்து. ஸோ மனோஜ் பாரதி ராஜா அவர்களுக்கு வந்துட்டு டைரக்ஷன் மேலே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி அதோட தொடர்ச்சியாக தான் இந்த மார்கழி திங்கள் அப்படின்றதையுமே எடுக்க ஆரம்பிச்சார். அதுக்கப்புறமா அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று இருந்திருந்தது, சிவப்பு ரோஜா அப்படின்னு சொல்லி. அந்த சிவப்பு ரோஜாவை வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டாகவே அது இருந்தது. அதுக்கான ஒரு முயற்சிகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் இப்போ திடீர்னு அவர் காலமாயிட்டார். பட் இந்த ஒரு சிகப்பு ரோஜா அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்டுன்றது அவருமே அது ஒரு 10 வருஷமாக வச்சுக்கிட்டு இருந்தார். எழுதி முடித்து 10 வருஷமாக வச்சுக்கிட்டு இருந்தார். அதுக்கான டைம் வராமல் இருந்தது. பட் அதுக்கான ஒரு டைம் இப்போது வரும்போது அவரோட அந்த என்ன சொல்கிறது ஆசை வந்துட்டு நெருங்கும் போது அவர் நம்மக்கிட்ட இல்லைன்றது தான் அடுத்த ஒரு விஷயம்ன்றது ஒரு சோகமான ஒரு விஷயமாக இருந்தது. ஸோ நம்ம சேனல் மூலிமா அவங்களுக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கலை நம்ம தெரிவிச்சுக்கலாம். ஸோ ரெஸ்ட் இன் பீஸ் மனோஜ்குமார் பாரதி ராஜா அண்ணா. இதோட தாண்டி ஒரு போன வாரம் வந்துட்டு ஹுசைனி, கராத்தே மாஸ்டர் ஹுசைனி, நம்ம பத்ரி படத்தில் விஜய் அண்ணனுக்கு வந்துட்டு ட்ரைனிங் கொடுப்பார்ல பாக்ஸராக. ஸோ அவருமே வந்துட்டு கேன்சர் மூலியமாக வந்துட்டு களமானார். ஸோ அவர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இறந்ததுக்கப்புறமா என்னோட உடலை வந்துட்டு எஜுகேஷனுக்காக பயன்படுத்திக்கிங்க, ரிசர்ச்காக வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயன்படுத்திக்கிங்கன்னு சொல்லிட்டு அவரோட உடலையே தானம் பண்ணியிருக்காரு. ஸோ பேக் டு பேக் 2 திரையுலக பிரபலங்கள் வந்துட்டு பேக் டு பேக் இந்த ஒரு வாரத்திலே வந்துட்டு காலமாயிருக்காங்கன்றது ஒரு அடுத்தடுத்த ஒரு அதிர்ச்சின்றது ஒரு விஷயம் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் வந்துட்டு விஷயம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு அப்பாவுக்கும் பசங்களுக்குமே இருக்கிற ஒரு பேரண்ட்ஸ்க்குமே சில்ட்ரன்ஸ்க்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றது இது ஒரு உதாரணமாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இருக்கிற குரூப்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் மனோஜ் பாரதி ராஜா அவர்களோட படத்திலே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பாட்டு என்ன அப்படின்னாக்கா, எங்கே அந்த வெண்ணிலா அப்படின்ற மாதிரி ஒரு வருஷமெல்லாம் வசந்தம் அப்படின்னு ஒரு படத்துலேருந்து அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பாட்டிலேருந்து தான் அவரை நான் ரெகக்னைஸே பண்ணேன். ஸோ இவர் வந்துட்டு பாரதி ராஜா பையன் அப்படின்ற மாதிரி சொல்லி, ஏன்னா சைல்ட்ஹுட்ஸில் எல்லாருக்குமே இந்த சாங் பிடிக்காத ஆளே இருந்திருக்காது. இன்னைக்கு வரைக்கும் கூட அந்த சாங் கேட்டால் ஒரு தனி வைப் கூட இருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். ஸோ அவரோட படத்தில், மனோஜ் பாரதி ராஜா படத்தில் உங்களுக்கு பிடிச்ச படமோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன இருக்குது அப்படின்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எல்லாருக்கும் அவரை எவ்வளோ பிடிக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கமெண்ட்டில். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை.